இருட்டுல நடக்கிற மாரி ஒரு வாழ்க்கை. எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு இளவரசன் அதை உண்மையிலேயே அனுபவிச்சான். அந்த ஒரு இரவு அவன் வாழ்க்கையே மாத்திடுச்சு. ஹாய் ஃபிரெண்ட்ஸ்! இது உங்க நித்தி ஸ்டோரி காஸ்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான திருக்குறள் கதையை கேட்கப் போறோம். ஒரு காலத்துல சந்திராதித்தன் என்ற ஒரு நல்ல அரசர் வாழ்ந்தார். அவர் நாட்டில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாகவும், ஒழுங்காகவும் வாழ்ந்தார்கள். அரசருக்கு விக்ரம் என்ற ஒரு மகன் இருந்தான். விக்ரம் மிகவும் சுறுசுறுப்பானவன். விளையாட்டு, வேட்டை, குதிரை, சவாரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு பிடிக்காது. அது படிப்பு மற்றும் கணக்கு. ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும்போது, "இது எல்லாம் தேவையா? நான் அரசனாகப் போகிறேன். எனக்கு படிப்பு வேண்டாம்" என்பான். அவன் இப்படி சொல்லி எப்பவும் தவிர்த்து விடுவான். இதைப் பற்றி ஆசிரியர் அரசனிடம் மிகவும் வருத்தத்துடன் கூறினார். ஒரு நாள் அரசர் அவனை அழைத்தார். "விக்ரம், நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற?" என்றார். அதற்கு விக்ரம், "அப்பா, படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. கணக்கு பார்த்தா எனக்கு புரியவே மாட்டேங்குது" என்றான். அரசர், "அப்படியா? அப்போ நீ எப்படி நாளை இந்த நாட்டை ஆளப் போற?" என்றார். "எனக்கு புத்தி இருக்கு அப்பா. படிக்காமலே நான் சமாளிச்சுக்குவேன்" என்றான் விக்ரம். அரசர் அமைதியாக யோசித்தார். இவனுக்கு இப்போ சொல்லி புரிய வைக்கணும், இல்லனா நாளைக்கு இந்த நாடுதான் பாதிக்கப்படும். அரசர் ஒரு நல்ல திட்டம் தீட்டினார். ஒரு இரவு அரசன் விக்ரமை கூப்பிட்டு சொன்னார், "வா, தோட்டத்துக்கு போலாம்." அவர்கள் இருவரும் அரண்மனை தோட்டத்துக்கு சென்றார்கள். அங்க முழுக்க இருட்டு, எதுவும் தெளிவாக தெரியவில்லை. விக்ரம் கொஞ்சம் பயந்தான். "அப்பா, இங்கே எனக்கு எதுவும் தெரியல" என்றான். அரசன் கையில் 2 விளக்கு வைத்திருந்தார். அதில் ஒரு விளக்கில் சிறிது எண்ணெய் ஊற்றி விளக்கை ஏற்றினார். "இதுதான் எழுத்து, அதாவது படிப்பு" என்றார். அந்த ஒளியில் கொஞ்சம் பாதை தெரிந்தது. ஆனா எல்லாம் மங்கலாக இருந்தது. விக்ரம் சொன்னான், "அப்பா, கொஞ்சம்தான் தெரிகிறது. இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருக்கு" என்றான். அரசன் இன்னொரு விளக்கை ஏற்றினார். "இது எண், அதாவது கணக்கு" என்றார். 2 விளக்கும் சேர்ந்ததும் பாதை தெளிவாக தெரிந்தது. மரங்கள், குளம், கற்கள் எல்லாம் சரியாக தெரிந்தது. விக்ரம் ஆச்சரியப்பட்டான். அப்போ அரசன் மெதுவாக சொன்னார், "விக்ரம், ஒரு விளக்கு மட்டும் இருந்தா முழு வெளிச்சம் கிடைக்காது. படிப்பு உலகத்தை புரிய வைக்கும். கணக்கு வாழ்க்கையை சரியாக நடத்த உதவும். இரண்டும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை தெளிவாகும். இவையில்லாமல் வாழ்றது இருட்டுல நடக்கிற மாதிரி" என்றார். அந்த இரவு விக்ரமின் மனது மாறிவிட்டது. அவன் அமைதியாக கூறினான், "அப்பா, எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமேல் நான் நன்கு படிக்கிறேன்" என்றான். அந்த நாள் முதல் அவன் தினமும் படிக்க ஆரம்பித்தான். கணக்கையும் ஆர்வமாக கற்றுக்கொண்டான். ஆசிரியரை மதிக்க ஆரம்பித்தான். பல வருடங்கள் கழித்து விக்ரம் ஒரு புத்திசாலி, நீதிமான் அரசனாக வளர்ந்தான். பின்பு விக்ரம் அரசனான பிறகு அந்த நாளில் நடந்த சம்பவத்தை நினைத்து தனது நாட்டிலுள்ள குழந்தைகளிடம் இவ்வாறு கூறினான், "குழந்தைகளே, நான் சிறியவனாக இருந்தபோது படிப்பையும் கணக்கையும் தவிர்த்தேன். அது பெரிய தவறு என்ற பிறகுதான் புரிந்தது. படிப்பு நமக்கு உலகத்தை புரிய வைக்கும். கணக்கு நம்ம வாழ்க்கையை சரியாக நடத்த உதவும். இந்த 2 விஷயமும் இல்லாமல் வாழ்றது இருட்டுல நடக்கிற மாதிரிதான்." அவர் மெதுவாக சிரித்து அனைவரையும் பார்த்து கூறினார், "நீங்கள் எல்லாரும் நன்றாக கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையான ஒளி." ஆமாம் குழந்தைகளே, இதைதான் திருவள்ளுவர் திருக்குறளில் கல்வி எனும் அதிகாரத்தில் இவ்வாறு கூறியுள்ளார். "எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு." இதன் விளக்கம், படிப்பும் கணக்கும் வாழ்க்கையின் இரு கண்கள். இவை இரண்டும் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும் என்பதை இந்த கதையின் மூலம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.